Hello friends, welcome to Jaffa Tech Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து blog-ஐ பத்தி பார்க்க போறோம். ஒரு blog வெப்சைட், அதாவது blogger வெப்சைட் வந்து எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றது, அதுக்கப்புறம் அதில் எப்படி எடிட் பண்றது, இந்த தீம் செலக்ட் பண்றது எப்படி, லேஅவுட் செட்டிங் பண்றது எப்படி, இதில் வந்து அழகா டிசைன் பண்ணி எப்படி HTML கோடை வந்து எடிட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தர போறேன். இது வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி போகும். இது வந்து லெசன் 1-ஆ இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு blog-உடைய ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோவோட லிங்க் கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து blog-ஐ பற்றியும் கற்றுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு யூடியூப், ஃபேஸ்புக் இல்லை இந்த மாதிரி ட்ரிக்ஸ், வாட்ஸ்அப், அதே மாதிரி யூடியூப் எடிட்டிங், தம்ப்நெயில் எடிட்டிங், லோகோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலில் வர டெக் ஐடியாஸை பற்றி அப்டேட் உங்களுக்கு வந்து அடிக்கடி கரெக்டாக கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு ஜாஃபா டெக் ஐடியாஸில் நம்ம பிளாகரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிளாகர் வெப்சைட்டில் எப்படி பிளாக் போடுறது அப்படிங்கிறத ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய செட்டிங்ஸ் இருக்குது பிளாகில் வந்து. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இமேஜை வந்து எப்படி செட் பண்ணுறது, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்குது. இது கிளிக் பண்ணால் டைரெக்டாக வந்து என்னுடைய சேனலுக்கு போகும். ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங் ஃபாண்ட் எப்படி போடுறது, ஸோ அதுக்கப்புறம் இந்த செட்டப் எப்படி பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவுடைய லோகோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ் பேஜ், உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க நேமு மெசேஜ் டைப் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து இந்த மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா, இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் லென்த்தான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அதனால வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா இது டுட்டோரியல் மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ டெய்லியும் வந்து ஒரு பார்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் எல்லாம் செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து போஸ்ட் போடுறது, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் செட்டிங் இருக்குது. ஸோ அதில் பேசிக்கான சில செட்டிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பண்ணிடுங்க. அந்த டைட்டில் வந்து என்ன டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைட்டில், ப்ளஸ் உங்களுடைய என்ன டிஸ்கிரிப்ஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லாங்குவேஜ், இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், பேசிக் செட்டிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி வெப்ஸ், இதெல்லாம் வந்து ஆனில் வச்சிருக்கணும். HTTPS அப்படின்னு, அது வந்து செக்யூர் வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ மேஜரான செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்டில் தான் வரும். சரியா, ஸோ இந்த லே அவுட்டில் ஸோ நம்ம இங்கே செட் பண்ணுற எல்லா விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேட்டகரி எல்லாமே வந்து இந்த லே அவுட்டில் தான் வரும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த லே அவுட் பார்க்கறதுக்கு முன்னாடி தீம்ஸ் பார்த்துடலாம். ஸோ தீம்ஸில் வந்து நீங்கள் பேசிக்காகவே இந்த மாதிரி தீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் பிளாக் ஓப்பன் பண்ணோன்னே ஏதோ ஒரு தீம் செலக்ட் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ட்ரைனிங் பீரியட், அதாவது இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் பிளாக் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதுலேயே வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ கவுண்ட்ஸ் பார்த்துருக்காங்க, ஸோ மற்றபடி இங்கே ஃபாலோ பண்ணுறது, நிறைய செட்டிங் வந்து இதுலேயே வந்துடும். ஸோ அதனால் இந்த பிளாக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து லே அவுட்டில் போனீங்கன்னா இந்த ஹெட்டர் இருக்கும். இந்த ஹெட்டரில் போனீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இமேஜ் இருக்குது. சரியா, இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய பிளாக் டைட்டில், ஸோ அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ உங்கள் பிளாக் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு. ஸோ இமேஜ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு எடிட் பண்ணுங்க, இந்த மாதிரி கேன்வாவில் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாக் ஓப்பன் பண்ண டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த சைஸ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே இருக்கணும், அது பிஹைண்ட் த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரண்ட்ல இருக்கணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜஸ் கிராஸ் காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலம்ல வந்து என்னெல்லாம் வருது, ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அது வந்து அப்புறம் வந்து மெயின், அப்புறம் ரெண்டாவது சைட் பார் ரைட் சைடு. ஸோ இந்த செட்டிங் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த செட்டிங் எல்லாமே வந்து ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதில் வந்து டிஸ்பிளே பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் கேட்ஜெட் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்கேன், அபவுட் மீ, டோட்டல் பேஜ் வியூஸ், சோசியல் மீடியா, ஃபாலோவர்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். டிரான்ஸ்லேட் பண்ணுறது, என்னை பற்றி என்ன இருக்குது, ஸோ பேஜ் வியூஸ் எவ்வளோ, ஸோ இந்த வந்து சோசியல் மீடியா, ஃபாலோவர்ஸு, என்ன டேட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து இதில் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது, நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் சாம்பிளுக்கு, இதில் வந்து ஆட் கேட்ஜெட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதில் போகிறீங்க. அதில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதை நேம் கேட்குது. ஸோ சர்ச் த பிளாக் அப்படின்னு, ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் எகைன் மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு சேவ் கொடுக்கணும். ஓகே, சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பிளாகுக்கு வாங்க எகைன். ஸோ இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இல்லை. கரெக்டாக இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் மறுபடியும் ஒரு தடவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹெல்த் டிப்ஸ் நான் போகிறேன்னு வச்சுங்க.
ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்த் டிப்ஸ் உண்டான பிளாக் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களை வியூ பண்ண வரவங்க அவங்க சர்ச் பண்ணி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் வந்து எது எது இல்லையோ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வரணும். ஸோ இப்போ இந்த பிளாக் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த சர்ச் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டாப்பில் வரணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். இல்லை வந்து இந்த சைடு வரணும் அப்படின்னா, இல்லை கீழே வரணும் அப்படின்னா எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் அப்படி மூவ் பண்ணிவிட்டு எங்கே பொசிஷன் பண்ணுமோ அந்த இடத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆயிடும். இப்போ சாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த சர்ச் பிளாக் இந்த இடத்துல டாப்பில் இருக்குது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்ச் பிளாக் எடுத்து ஸோ இந்த பொசிஷனில் வைக்கிறேன். ஓகே, ஸோ மெயினில் வச்சுறேன் நான். ஸோ மெயின் பேஜில் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ மறுபடியும் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் என்னோட பிளாக் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ அது வந்து காணாமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல சர்ச் பிளாக் டவுனில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செட்டிங் பண்ணணும். ஸோ எகைன் வந்து மாற்றணும் அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் இது மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டுக்கு கீழே வரணும். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து டிரான்ஸ்லேட்டுக்கு கீழே வந்திருக்கும். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ எல்லாமே வந்து சேவ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்லேட் வந்துருச்சு. ஸோ அது கீழே வந்து சர்ச் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் அந்த பேஜ் வியூ எல்லாமே நீங்கள் இதை வந்து இதில் எடிட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிராஸ் காலம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன வரணும். இப்போ வந்து இந்த ஹோம் பேஜ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஹோம் இருக்குது, கிட் ஸ்டோரி, தனித்தனி டாபிக் கொடுத்துருக்குறேன் நான். ஸோ அந்த டாபிக் எல்லாம் இங்கே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று இங்கே ஈஸி ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஆட் ஐட்டம் கொடுங்க. ஸோ ஆட் ஐட்டம் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஃபைனலாக வந்து இந்த இடத்துல ரிவ்யூன்னு கொடுக்குறேன். இல்லைன்னா ஃபீட்பேக்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபீட்பேக்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு யூஆர்எல் செட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா. ஸோ இன்றைக்கி வந்து ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இது மட்டும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அது எதுவுமே செட் பண்ணல. அது கோடிங் எல்லாம் நம்ம கரெக்டாக போடணும். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து செட்டிங்கு, பேஜஸ்ஸு, கமெண்ட்ஸு. ஸோ இந்த காலம்லேயே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து தீம்ஸ் போகிறீங்க. தீம்ஸ் போயிட்டு ஸோ இதில் போயிட்டு கஸ்டமைஸ் போகிறீங்க. கஸ்டமைஸ் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய செட்டிங் இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் செட்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைகளாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் அப்படி அதில் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு கலர் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கலர் இங்கே இப்படி இருக்குது, ஒயிட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் என்ன கலரு, ஸோ லெட்டர்ஸ் என்ன கலர் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இது வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாகை பற்றி டவுட்ஸ் இருந்த வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராம் ரெண்டில் ஏதோ ஒரு குரூப் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். சாரி, பிளாக் பற்றியும் ப்ளஸ் யூடியூபுடைய டவுட்ஸ், யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இமேஜ் கிரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது சப்ஸ்கிரைப் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்னுடைய ஒரு நிமிஷம். ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்னுடைய யூடியூபுடைய பேஜுக்கு போயிடும் டைரெக்டாகவே. ஸோ இந்த மாதிரி செட்டப்லாம் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக வந்துட்டுருக்கும்.